ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பணக்கார இஸ்லாமிய ஆண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட பெண் பணத்திற்காக 8 ஆண்களை திருமணம் செய்து 9வது திருமணத்திற்கு தயாராகிய நிலையில் அவரை பொறிவைத்து பிடித்த போலீசார். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்தவர் 35 வயதான சமீரா ஃபாத்திமா. நாக்பூரில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்த சமீராவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆணுடன் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சமீரா கணவரை பிரிந்து விவாகரத்து பெற்றார். அதைத் தொடர்ந்து 2வது திருமணம் செய்து கொள்ள தயாரான சமீரா பிரபலமான மேட்ரிமோனி வலைத்தளங்களில் தனது பெயரை பதிவு செய்து தனது புகைப்படங்களை அதில் பதிவிட்டிருக்கிறார். அவரின் புகைப்படத்தை பார்த்த பலரும் அவரை சமூக வலைத்தளம் மூலமாக தொடர்பு கொண்டனர். இதனால் தனது அழகை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க சமீரா திட்டமிட்டிருக்கிறார். தன்னை ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணாக காட்டிக்கொண்ட சமீரா தனக்கு ஒரு குழந்தை இருக்கும் நிலையில் மிகுந்த வறுமையில் வாடுவதாக அந்த ஆண்களிடம் பேசி அவர்களை தனது வலையில் வீழ்த்தியிருக்கிறார். சமீரா கூறியவற்றை நம்பி வலையில் விழும் நபர்களை ஏமாற்றி திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் தன்னை குறித்து சில தகவல்களை நம்ப வைக்க ஒரு மோசடி கும்பலையும் பயன்படுத்தி வந்திருக்கிறார். பின்னர் சிறிது நாட்களில் சமீரா தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறார். தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் பிறருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள சொல்கிறார் என போலீசில் பொய் புகார் அளித்து விடுவேன் என மிரட்டி அவர்களிடம் பணம் பறித்து வந்திருக்கிறார். இப்படி 15 ஆண்டுகளில் 8 ஆண்களிடம் அவர் ஏமாற்றியிருக்கிறார். குறிப்பாக அவர் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பணக்கார மற்றும் திருமணமாகாத இளைஞர்களை குறிவைத்தே இந்த மோசடியை அரங்கேற்றியிருக்கிறார். இவரது மோசடி வலையில் ரிசர்வ் வங்கி அதிகாரி ஒருவரும் சிக்கியதாக கூறப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 8 ஆண்களை இதே போன்று திருமணம் செய்து ஏமாற்றி அவர்களிடம் இருந்து 15 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பறித்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் நாக்பூர், சத்ரபதி சம்பாஜி நகர், மும்பை மற்றும் பவானி காவல் நிலையங்களிலும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. போலீசார் தன்னை தீவிரமாக தேடி வருவதை அறிந்த சமீரா தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இருப்பினும் அவர் தனது கல்யாண ஆட்டத்தை நிறுத்தவில்லை. 9வது முறையாக ஒரு பணக்காரரை தேர்வு செய்து அவரை தனது தந்திர வலையில் வீழ்த்த திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் சமீராவிடம் தொடர்ந்து போனில் பேசி வந்த அந்த நபர் சற்று சந்தேகமடைந்து சமீராவின் பின்னணி குறித்து ஆராய தொடங்கியிருக்கிறார். அப்போதுதான் சமீராவின் கொடூர பின்னணி அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து உடனே அந்த நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த முறை சமீராவை பிடிக்க மிகவும் ரகசியமாக போலீசார் திட்டமிட்டிருந்தனர். அதன்படி சமீராவிடம் நைசாக பேசி தேநீர் கடைக்கு வரச் சொல்லி அந்த நபர் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த நபரை சந்திக்க சமீரா அங்கு வந்தபோது மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து பின் கைது செய்தனர். மேலும் அவருடன் தொடர்பில் இருந்த மோசடி கும்பலையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.